பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தலையே ஏத்து எல்லாருக்கும் நல்ல பதம் எல்லாம் செய் வல்ல பதம் இணையிலா துணையாம் பதம். குருவே சரணம், குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திரு அருள் பிரகாச வல்லல் பெருமான் தெய்வீக திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருஞான சம்பந்த பெருமான் தெய்வீக திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமான் தெய்வீக திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் தெய்வீக திருவடிகளே சரணம் சரணம் சரணம். இன்று ஒளிவுளொடுக்க நூல் அறிமுகம் மற்றும் நூல் ஆசிரியர்கள் அறிமுகம் பார்க்க இருக்கிறோம். மற்றும் ஒளிவுளொடுக்க சிறப்பு பாயிர விருத்தி அதையும் பார்க்க போறோம். இந்த நூலின் பெயர் ஒளிவில் ஒடுக்கம். நூல் ஆசிரியர் சீர்காழி கண்ணுடைய வள்ளல். இவர்தான் இந்த நூலை எழுதினவர். சரிங்களா? உரை ஆசிரியர் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். இந்நூல் பாடல்களுக்கு விளக்கம் அதாவது பொருள் எழுதினவர். பதிப்பாசிரியர் திரு அருட் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள். அதாவது ஓலைச்சுவடியில் இருந்த இந்த ஒளிவில் ஒடுக்கம் நூலை அச்சுப்பிரதியாக புத்தக வடிவில் தொகுத்து திருத்தம் செய்து வெளியிட்டவர் திரு அருட் பிரகாச வள்ளலார். சரிங்களா? அப்போ 3 முக்கியமான ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த நூலை எழுதினவர் சீர்காழி கண்ணுடைய வள்ளல். இதற்கு உரை எழுதியவர், இந்த பாடல்கள் அனைத்துக்கும் விளக்கம் எழுதியவர் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். இந்த ஓலைச்சுவடியில் இருந்த இந்த ஞான நூலை அச்சுப்பிரதியாக புத்தக வடிவில் தொகுத்து திருத்தம் செய்து வெளியிட்டவர் நமது அருட்குருவான திரு அருட் பிரகாச வள்ளல் பெருமான். சரி, இந்த நூல்ல மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்கு. மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 253. ஒளிவில் ஒடுக்கம் அப்படின்னா ஒளிவில் கூட்டல் ஒடுக்கம் அப்படின்னு பொருள்படுது. கருவி கரணங்கள் தத்துவங்கள் தன்னுள்ளே அடங்கி ஒளிந்து ஜீவகாருண்யத்தால் ஞான நிலையை அடைந்து ஆனந்த அனுபவ இறைநிலையை அடைவதற்கான நெறிமுறைகள் இந்நூலில் விளக்கப்பட்டுள்ளன. அதாவது என்னன்னா, கருவி கரணங்கள் தத்துவங்கள் அப்படிங்கிறதுலாம் 36 தத்துவங்கள். இனி வரப்போகிற அனைத்து பாடல்களையும் நம்ம இத விரிவா பார்க்கலாம். அதை தன்னுள்ளே அடங்கி ஒளிந்து ஜீவகாருண்யத்தால் எல்லா உயிரையும் தம்முயிர் போல பார்க்கின்ற அந்த அதிதீவிர பக்குவத்தினால் ஞான நிலையை அடைந்து ஆனந்தா அனுபவ இறைநிலையை அடைவதற்கான நெறிமுறைகள் வழிமுறைகள் எல்லாம், அந்த இறைநிலையை எப்படி அடைகிறது, அந்த அதிதீவிர பக்குவத்திற்கு வந்து அப்படிங்கிறது இந்த நூல் விளக்குகிறது. மொத்தம் இதுல 10 அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம். முதல் அதிகாரமான பொதுவில் உபதேசத்துல 63 பாடல்களும், 2வது அதிகாரமான சத்தினி பாதத்து உத்தமர் ஒளிவில் 28 பாடல்களும், 3வது அதிகாரமான யோக களற்றியில் 30 பாடல்களும், 4வது கிரியை களற்றியில் 16 பாடல்கள், 5வது சரியை களற்றி 14 பாடல்கள், 6வது விரத்தி விளக்கம் 13 பாடல்கள், 7வது துறவு 25 பாடல்கள், 8வது அருள் அவத்தை தன்மை 42 பாடல்கள், 9வது வாதனை மாண்டார் தன்மை 9 பாடல்கள், 10வது நிலை இயல்பு 13 பாடல்கள். மொத்தம் 253 பாடல்கள் இந்த நூல்ல இருக்கு. சரி, ஒளிவில் ஒடுக்கம் அப்படின்னு ஏன் இந்த நூலுக்கு பெயர் காரணம் வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஒளிவில் அப்படின்னா ஒளிவு கூட்டல் இல். ஒளிவுனா எல்லாருக்குமே தெரியும், அழிவு என்று பொருள். அப்படின்னா இல்லாதது. அப்போ ஒளிவில் அப்படின்னா இது அழிவில்லாதது, அது நிலைத்த ஒரு பொருள் அப்படின்னு பொருள்படுது. சோ அழிவில்லாத. ஒடுங்குதல் அப்படின்னா தங்குதல், லயித்தல். இங்க எந்த இடத்துல லயித்தல்னா இறைவனோடு லயித்தல். அப்போ இந்த ஆன்மா ஒளியாமல் அதனுடைய தற்போதம் ஒளியும் இடத்து இறைவனில் லயிக்கும் ஒடுங்கும் நெறியை கூறுவது இந்த ஒளிவில் ஒடுக்க நூல். சரிங்களா? ஒளிவில் அப்படின்னா அழியாத இந்த ஆன்மா என்றும் அழியாமல் அதனுடைய தற்போதம் மட்டும் அழிந்து இறைவனோடு லயிக்கிறது, அதாவது இறைவனோடு ஒடுங்குகிற அந்த நெறியை கூறுவதனால இது ஒளிவில் ஒடுக்கம் அப்படின்னு பெயர் காரணம் பெறுகிறது. சரி, முதல்ல இந்த நூலினுடைய ஆசிரியர், அதாவது இந்த நூலை எழுதிய சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமானை பற்றி பார்க்கலாம். இந்த சீர்காழி கண்ணுடைய வள்ளல்ங்கிற 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சைவ சமய ஞானி. சரிங்களா? ஒரு துறவியவர்.
15ஆம் நூற்றாண்டில் வந்த ஒரு சைவ துறவி, மிகப்பெரிய ஒரு ஞானி முனிவர். இந்த கண்ணுடைய வள்ளல் பல்வேறு சைவ மற்றும் தத்துவ நூல்களை எழுதியவர். அவருடைய முக்கிய நூல்களில் சில ஒளிவில் ஒடுக்கம், சிவஞான போத விருத்தம், திருக்களிற்றுப்படியார், அனுபூதி உரை, தேவார உரை, நியதி பயன், பஞ்சமழ களற்றி, பஞ்சாக்கர மாலை, பிரசாத தீபம், பேரானந்த சித்தியார், மாயா பிரலாபம் மற்றும் பல. இது போன்று அநேக ஞான நூல்களை உலக மக்களின் நலனுக்காக ஆன்மாக்கள் அனைவரும் இறைவனோடு ஒன்றர கலக்க வேண்டும்ங்கிற ஒரு பெருங்கருணையோடு இந்த நூல்களை எல்லாம் சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமான் தந்திருக்கிறாங்க. இங்க கண்ணுடைய வள்ளல் முதல்ல திருஞான சம்பந்த பரம்பரையில சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி பின்னர் புதிய வள்ளலார் மரபு என்ற கோட்பாட்டை தொடங்கி அதற்கு தலைமை வகித்தார். முதல்ல அவர் திருஞான சம்பந்தருடைய அந்த சைவ சித்தாந்தத்துலதான் வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய கொள்கைகள், கோட்பாடு இது எல்லாத்தையும் அதுல இருந்து கொஞ்சம் விலகி இருந்ததுனால அதை நிறுவுறதுக்காக வள்ளலார் மரபு அப்படின்னு ஒண்ணு தொடங்கினாரு. அதற்கு அவர் தான் தலைமையும் வகிச்சார். பிற்காலத்துல இந்த வள்ளலார் மரபு தான் வள்ளலார் ஆதி இனம் அப்படின்னு வழங்கப்பட்டது. இவருடைய ஜீவ சமாதி சீர்காழியில இருக்கு. அடுத்து திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் இந்த நூலில் உள்ள 253 பாடல்களுக்கும் விளக்கம் எழுதினவர், அதாவது பொருள் எழுதியவர். அனைத்து மக்களும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதற்கு விளக்கம் எழுதினவர். இவர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சைவ ஆன்மீக குரு. இவர் தன்னுடைய மரபில் மதுரை சங்ககால புலவர்கள் மரபினால் உட்படுகிறவர் என்று நம்பப்படுகிறது. திருப்போரூர் இது எங்க இருக்குன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துல இப்ப இருக்கு. இவருக்கு திருப்போரூர் சிதம்பர சுவாமிகளுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கதை உண்டு. என்ன அப்படின்னா, அந்த திருப்போரூர் இடத்துல ஒரு பனைமர காடு இருந்துதான். அந்த காட்டுக்குள்ள பனைமரத்துக்கு அடியில ஒரு சுயமூர்த்தியா முருகப்பெருமானுடைய உருவம் புதைந்து இருந்ததா கூறப்படுகிறது. சிதம்பர சுவாமிகள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த உருவத்தை கண்டுபிடிச்சு அதனை அகழ்ந்து எடுத்து வழிபாட்டிற்கு உரியதாக மீண்டும் நிறுவியிருக்கிறாங்க. அதுவே இப்போதைய திருப்போரூர் கந்தசாமி கோவில் அப்படின்னு மக்கள் அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டு அங்க வழிபாடு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இந்நூலினுடைய பதிப்பாசிரியர் நம்மளுடைய அருட்குருவான திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். இவருடைய இயற்பெயர் ராமலிங்க அடிகள். பிறப்பு 1823ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூரில் பிறந்தார். தாயாரின் பெயர் சின்னம்மையார், தந்தையார் ராமையர். இவர் அருட்பெருஞ்சோதி மயமான தினம் 30 ஜனவரி 1874. மக்கள் அனைவராலும் புரட்சி துறவி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுகிறார். இவர் எழுதிய பாடல்கள் அனைத்தும் திரு அருட்பா என தொகுக்கப்பட்டுள்ளன. இது 6 தொகுதிகள் கொண்டது. ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் இவரது பிற நூல்கள். இன்னும் தொண்டை மண்டல சதகம், இன்னும் நிறைய நூல்கள் இருக்கு. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் வள்ளல் பெருமான். பெருமானுடைய கருத்துக்களை ஊன்றி புரிந்து கொள்வதற்கு ஒளிவில் ஒழுக்கம், சின்மய தீபிகை போன்ற நூல்களை இவர் பரிந்துரை செய்கிறார். எதுக்காக பெருமானார் இந்த நூலை பதிப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு அருட்பால இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே நேரடியா ஆன்மாக்களை இறைவனோடு ஐக்கியப்படுவதற்கு ஏற்ற ஒழுக்க நெறிகளும் கருத்துக்களும் அதுல புதைந்து இருக்கிறது. ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம் எல்லாத்துலயுமே. இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அடிப்படையான விஷயங்கள், ஞானங்கள் இந்த ஒளிவில் ஒழுக்கம், சின்மய தீபிகை போன்ற நூல்கள்ல இருக்கிறத அவர் தெரிந்து அதை நம்ம எல்லாரையும் படிக்குமாறு பரிந்துரை செய்கிறார். சரிங்களா? இப்ப இந்த ஒளிவில் ஒழுக்கம் சிறப்பு பாயிரத்துக்கு வருவோம். இந்த சிறப்பு பாயிரத்தை எழுதினது திருவருட்பிரகாச வள்ளலார். அதாவது ஒவ்வொரு நூல்லையும் பாயிரம் அப்படிங்கிறது நூலினுடைய தொடக்கத்துல வர்ற ஒரு சிறு பாடல் அல்லது முன்னுரை செய்யும் சிறு செய்யுள் என்று பொருள். பாயிரம் அந்த நூலின் நோக்கம் என்ன, அதோட சிறப்பு என்ன, அதுல அதனுடைய ஆசிரியர்கள் பத்தி சொல்றது, அந்த ஆசிரியர்களினுடைய குரு ஆச்சாரியர்கள் பத்தி சொல்றது, அவங்களுக்கு நன்றி கூறுவது, இது எல்லாமே அந்த சிறப்பு பாயிர செய்யுள்ள வரும். பாயிரம் அப்படின்னா அந்த நூலோட நோக்கம் என்ன, இந்த நூல் என்ன சொல்ல வருது அப்படிங்கறத ரொம்ப சுருக்கமா ஒரு முன்னுரையாக சொல்லுவதுதான் பாயிரம் அப்படின்னு பொருள். திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் எல்லா பாடல்களுக்கும் விளக்கம் எழுதினார், பொருள் எழுதினார்னு பார்த்தோம்.
ஆனா இந்த பாயிர விருத்தி செய்யுளுக்கு மட்டும் அவர் பொருள் எழுதல. இந்த பாயிர விருத்தியுமே சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமான் எழுதினதுதான். அதனால இந்த 4 வரி செய்யுளுக்கு திரு பிரகாச வள்ளல் பெருமான் உரை எழுதியிருக்கிறாங்க. 13 பக்கங்களுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. அத குறுகிய காலத்துல தெளிவா பாக்குறதுக்கு உண்டான ஒரு சிறு முயற்சி தான் இப்ப நம்ம பண்ண போறோம். பாடலுக்கு செல்லலாம். ஒளிவில் ஒடுக்கம் சிறப்பு பாயிரம். வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளன் மலர்த்தாடலை மேல் வைத்துரைத்தான் உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேனை அன்பரெல்லாம் உண்ண ஒளிவில் ஒடுக்க நூல் ஓர்ந்து. இத சந்து பிரிச்சு பார்க்கலாங்க. வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளன் மலர்த்தாள் தலைமேல் வைத்து உரைத்தான் உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேனை அன்பரெல்லாம் உண்ண ஒளிவில் ஒடுக்க நூல் ஓர்ந்து. இப்போ முதல் 2 வரி வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளன் மலர்த்தாள் தலைமேல் வைத்து அப்படிங்கிறதுக்கு திரு பிரகாச வள்ளல் பெருமான் தொடக்கத்துல ரொம்ப குறுகிய ஒரு முன்னுரை போல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வள்ளலார் எனும் திருப்பெயருடையவர் ஞானாச்சாரிய நிரூபராகி சமயவாதிகள் தருக்கச் செருக்குகள் பிறப்பட்டொழிய பேரருண் நெறியான் வெற்றி கொண்டு சீர்காழி என்னும் திருநகர்கண்ணே மெய்நெறி விளங்க வீற்றிருந்து அருளிய திருஞான சம்பந்த பிள்ளையாரது வள்ளற்தன்மையுடைய மலர்போலும் திருவடிகளை தமது நன்முடிக்கண் ஒரு பொன்முடியாக அணிந்து அப்படின்றார். அதாவது வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் வள்ளன் மலர்த்தாடலை மேல் வைத்து அப்படின்னா, இந்த நூலை திருஞான சம்பந்த பெருமான், அதாவது சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமானுடைய குரு திருஞான சம்பந்த பெருமான், அவருடைய தாள் திருவடிகளை சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமானுடைய தலைமேல் வைத்து அவர் அனுகிரகம் பண்ண இவர் இந்த நூலை எழுதினார் அப்படின்னு இங்க பொருள் வருதுங்க. சரிங்களா? இப்ப இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன பொருள்னு பார்க்கலாம். வள்ளல், இந்த பாடல்ல வர்ற முதல் வார்த்தையான வள்ளல் இந்த நூல் ஆசிரியரான சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமானை குறிக்கிறது. குரு அப்படின்னா ஞான ஆச்சாரியர்னு பொருள். ராயன் அப்படின்னா அரசன் அல்லது தலைவன் என்று பொருள். இப்போ குரு ராயன் அப்படின்னா என்ன? குருவுக்கெல்லாம் குரு, அதாவது தலைமை குரு, ஞான ஆச்சாரியர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு பொருள்படுது. இந்த இடத்துல குரு ராயன் அப்படிங்கிறவரு சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமானுடைய குருவான திருஞான சம்பந்த பெருமானை குறிக்கிறது. சரிங்களா? அடுத்து வாது. வாது என்றால் வாதம், தருக்கம் அல்லது பிணி என்று பொருள்படும். வென்ற என்றால் வெற்றி கொண்ட. சம்பந்தன் என்பது திருஞான சம்பந்த பெருமானை குறிக்கிறது. அப்போ இந்த சிறப்பு பாயிரத்துல திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு நெடிய விளக்கம் கொடுத்திருப்பாங்க. அதுல இருக்கிற முக்கியமான பகுதிகள், நம்ம புரிந்து கொள்வதற்கு எளிமையான பகுதிகளை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். வள்ளல் அப்படின்னா என்ன? இந்த பாடலின் முதல் வார்த்தையான வள்ளல் என்பது நூலாசிரியர் சீர்காழி கண்ணுடைய வள்ளல் அவர்களை குறிக்கிறது. இவ்வள்ளல் என்னும் பெயர் நூல் ஆசிரியரின் கொடைகுணம் குறித்து, கொடைகுணம், புகழ், அழகு, வளம் முதலிய அருட்குணங்களை குறிக்கின்றது. அதாவது சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமான் இந்த அளவுக்கு மிகவும் கொடை வள்ளலாக இருந்திருக்கிறார். தன்னுடைய குணம், புகழ், அழகு, வளம் இந்த 4 அருட்குணங்களும் அவர் நிரம்ப பெற்றிருந்தார். தன்னிடம் இருக்கிற அனைத்து ஞானங்களையும் தன்னுடைய சீடர்களுக்கும் பக்குவர்களுக்கும் வள்ளலாக வாரி வழங்குவதில் மிகவும் தலை சிறந்தவராக இருந்திருக்கிறார் என்பது பொருள். மேலும் நூல் ஆசிரியர் அறிமுகத்தில் குறித்தவாறு இவர் வள்ளலால் மரபு எனும் ஆதீனத்தை தொடங்கியவர் என்ற காரணத்தாலும் சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமானுக்கு இந்த வள்ளல் என்னும் பெயர் விளங்குகிறது. அடுத்து குரு ராயன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குரு ராயன்கிற இந்த 2வது வார்த்தையான குரு ராயன் என்பது சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமானின் தலைமை குருவான திருஞான சம்பந்த பெருமானை குறிக்கிறது. குரு ராயன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு ராயன்கிற அந்த வார்த்தையில இருக்கிற கு என்பது இருள், ரு என்பது அருள், ராயன் என்பது விளங்கச் செய்கின்றோன் என்பது பொருள். அதாவது கு என்னும் இருளில் இருந்து ரு என்னும் அருளுக்கு தாம் நின்ற வண்ணம் நிறுத்துகின்றோர் குரு ஆவார். ஒரு குரு அருள் நிரம்ப பெற்றவர் தான் குரு. சரிங்களா? அப்ப அவர் என்ன பண்றாரா, தன்னுடைய சீடர்களை இருளில் இருந்து, இந்த மாயையாகி இருள்ல இருக்கிறதுல இருந்து அருளுக்கு அவர் கூட்டிட்டு போறார். அதனாலதான்
இருளிலிருந்து அருளுக்கு கூட்டி செல்பவர்களை குரு அப்படின்றாங்க. சரி, இப்ப ராயன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த குரு ஆனவர் தமது சீடர்களை அருளில் இருந்து தாழாத வண்ணம் அருள் செய்து அதீதப்படுத்துகின்றமையால் ராயன் எனப்பட்டார். அதாவது அந்த அருளுக்கு அந்த சீடர்கள் வந்ததுக்கு அப்புறமும் அதிலிருந்து அவங்க விலகிடாம மீண்டும் இருளுக்கு சென்றிடாமல் அருளிலேயே வைத்து அவர்களை அதீதப்படுத்த அதற்கும் மேலான நிலைகளுக்கு கொண்டு செல்பவர் தான் ராயன். அதனாலதான் இங்க திருஞான சம்பந்த பெருமான குரு ராயன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வாதுவென்ற சம்பந்தன். இந்த வாதுவென்ற சம்பந்தன் என்பதும் திருஞான சம்பந்த பெருமானை தான் குறிக்கிறது. அது என்ன வாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாதுக்கு 2 பொருள் வரும்னு பார்த்தோம். ஒண்ணு தருக்கம், இன்னொன்னு பிணி. இதுல தருக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வாதுவென்ற சம்பந்தன் என்பது திருஞான சம்பந்த பெருமான் சமணர்கள் செய்த சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதங்கள் போன்றவற்றை திருநீற்றாலும் திருவாக்கானும் வென்று திரள் கொண்டமை பற்றி சொல்றாங்க. இப்போ இது என்ன சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதங்கள் அப்படின்னா, அந்த காலத்துல சமணர்கள் மதுரையை நோக்கி போர் புரிந்து வராங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய சமயம் தான் ரொம்ப பெரிது, எங்களுடைய நூல்கள் தான் ஞான நூல்கள், அதற்கு வேறு ஈடு இணை கிடையாது அப்படின்றாங்க. அப்ப திருஞான சம்பந்தர் பெருமான் இல்ல, தமிழ் தான் மிகவும் உயர்ந்த மொழி, இறைவனுடைய மொழி, அதனால அதுதான் மிகவும் சிறந்தது, உண்மையை உரைக்கக்கூடிய ஏடுகள் எங்களுடைய தமிழ் ஏடுகள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுக்கு வாதம் பண்றாங்க. சரிங்களா? அதனாலதான் முதல்ல கூட சமணர்களினுடைய தருக்கு செருக்குகள் எல்லாம் பிறப்பட்டொழிய அப்படின்னு சொல்லியிருப்பார் முன்னுரையில. அப்போ இவங்க சமணர்கள் அவர்களுடைய ஏடுகளை ஆற்றுல போடுறாங்க, அது வெள்ளத்தோடு அடித்து செல்குது. ஆனா திருஞான சம்பந்தர் பெருமான் போடுகிற அந்த தமிழ் ஏடுகள் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஆற்று வெள்ளம் போகிற திசைக்கு எதிர் திசையை நோக்கி அது நகர்கிறது. அதுதான் புனல்வாதத்தில் வென்றமை. அதுபோல் நெருப்புல நெருப்பு, அனல் என்றால் நெருப்பு, சரிங்களா? நெருப்புல போடப்படுற சமணருடைய ஏடுகள் தீக்கு இரையாகிறது. ஆனா நம்ம திருஞான சம்பந்த பெருமான் போட்ட ஏடுகள் தீயினால எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத, தாக்கப்படல. சுரவாதம் என்பது, சுரம் என்றால் இசைன்னு பொருள். அதுபோல் இசையாலும் அவர்களை போட்டியில் வெல்கிறார். சரிங்களா? இதுதான் சுரவாதம், அனல்வாதம், புனல்வாதங்கள் அப்படின்னு பொருள். சரி, இன்னொரு பிணினா என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறவி பெரும் பிணி. இந்த பிறப்பு இறப்பு என்ற கால சக்கரத்துக்குள் ஆன்மாக்கள் அனைத்தும் சுழன்று கொண்டிருக்கின்ற அந்த பிறவி பிணி. திருஞான சம்பந்த பெருமானை பத்தி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு 3 வயதுல இருந்து உமையம்மை இடம் இருந்து ஞானப்பால் அருந்தியவர் அப்படின்னும், 16வது வயது அவருக்கு ஆகும்போது அவருடைய தந்தையின் கட்டாயத்தின் பேர்ல அவர் திருமணத்துக்கு ஒத்துக்கிறாரு. அப்போ அந்த நல்லூரின் கண் திருமண நல்விழாவை தரிசிப்பான் வந்த மக்களின் பிறவி பிணியாகிய வாதினை வென்றதாலும் குறித்தது என்க. அப்ப அந்த கல்யாணத்துக்கு நிறைய அன்பர்கள் வராங்க, பெரியவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர் திருமணத்தப்போ ஒரு மேஜிக் நடக்குது. என்ன அப்படின்னா, இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றுகிறார். அங்கு இருந்த மணமக்களும் அங்கு கூடியிருந்த அனைத்து அன்பர்களும் அந்த ஜோதியில கலந்து ஐக்கியமாயிடுறாங்க. அதனால அவர்களுடைய பிறவி பிணிகளை தீர்த்து வைத்தார் அப்படின்னு நம்பப்படுகிறது. சரி, வள்ளல் குருராயன் வாதுவென்ற சம்பந்தன் பார்த்துட்டோம். அடுத்த வரி, வள்ளன் மலர் தாடலை மேல் வைத்துரைத்தான். இதுல வள்ளன் அப்படிங்கிறது திருஞான சம்பந்த பெருமான். அதாவது 2வது வரியில் வருகிற முதல் வார்த்தையான வள்ளன் திருஞான சம்பந்த பெருமானை குறிக்கிறது. மலர் தாடலை, இங்க தாடலை அப்படின்னா தாள் கூட்டல் தழை, சரிங்களா? மலர்த்தாள் என்பது குருவின் திருவடிகள், ஓகேங்களா? மேல் வைத்து அப்படின்னா தலைமேல் வைத்து திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகளை சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமானின் தலைமேல் வைத்து உரைத்தான். திருஞான சம்பந்த பெருமான் உரைத்திருக்கிறார் இந்த நூலை அப்படின்னு பொருள்படுகிறது. வள்ளல் மலர்த்தாள் தலைமேல் வைத்து, வள்ளல் மலர்த்தாள் என்பது திருஞான சம்பந்தரின் திருவடிகளை குறிக்கிறது. திருஞான சம்பந்த பிள்ளையாரது திருவடிகள் தம்மை அடைந்தோர்க்கு வரையாத ஆனந்த பேச்சை அளித்து அவரை தாங்கி கோடலை குறிக்கிறது. ஞான தீக்கை பண்ணுங்கால் அவர் சென்னியில் சூட்டப்பட்டு ஐக்கியம் வருவித்தலானும் நித்தியானந்த பேரு வாய்க்கும் ஆகலின் இங்கனம் கூறப்பட்டது. திருஞான சம்பந்த பெருமானின் இவ்வள்ளல் தம்மை தம்பால் அடைந்தோர்க்கும் அடைவி தருளும் கருணை பற்றி வள்ளல் தன்மை வழங்கும் மலர்போலும் தாள் என விரித்தது காண்க. அதாவது திருஞான சம்பந்த பெருமாளுடைய திருவடிகள்
அவரே கதி அப்படின்னு வந்து அடைந்தவர்களுக்கு நிச்சயமாக சிவானந்த பேச்சை அளித்து அவர்களை தாங்கிக் கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. ஞான தீக்கை அப்படின்னு இருக்கு. ஞான தீக்கை பண்றதுக்காக பண்ணுகிற நிமித்தம் திருஞான சம்பந்த பெருமான் என்ன பண்றாருன்னா, சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமானின் சென்னியில் தலையில வந்து கால் வைத்து அவருக்கு ஞான தீக்கை அளித்து நித்யானந்த பேரு வாய்க்கிற நிலைக்கு வந்து இட்டு செல்கிறார் அவரை. திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த வள்ளல் தன்மைதான் தம்பால் அடைந்தோர்க்கும் அடைவித்தருளும். அவர் பெருங்கருணை பற்றி அவர் அடைந்த அந்த நிலைகளை எல்லாம் அவரை நம்பி வந்த சீடர்கள் அனைவருக்கும் கருணை பற்றி வழங்குகிறார். அதனாலதான் இதை வந்து மலர் போலும் தாள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்றாங்க. வள்ளன் மலர்த்தாள் தலைமையில் வைத்து திருஞான சம்பந்த பெருமானின் திருவடிகள் மெஞ்ஞான விளக்கமாய் அருள் மனம் வீசி பொன்னிறம் பொழிந்து ஆனந்த முழுக்கி மெல்லன உற்று தன்னென குளிர்ந்து தரிசிக்கின்றோ வியப்புறு முருவாய் அவரது விருப்ப நோக்கம் பரவன் என்றது. அவர் அந்த சீடர்கள் வந்து என்ன விரும்புறாங்களோ என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே நிறைவேறும் பொருட்டு. இப்ப எப்படி சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமான் வந்து ஒழுவில் ஒடுக்கம்ங்கிற ஒரு நூலை எழுதணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட குரு கிட்ட போய் நிற்கிறார். நீ நினைச்சது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு அவருடைய விருப்ப நோக்கம் பரவ அவர் வந்து ஆசி பொழிந்தார். அதுதான் பொன்னிறம் பொழிந்து ஆனந்த முழுக்கி அப்படின்றாங்க. சரி, வள்ளன் மலர்த்தாள்னா மலையடைந்த வண்டுகள் அதனது தேன் உண்டு களி கொள்ளுதல் போல் திருவடிகளை அடைந்தோறும் அருளானந்தம் பெற்று இருமாதலின் இங்கனம் கூறியது என்க. குருவினுடைய திருவடிகளை அடைந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு மலரை அடைந்த வண்டுகள் இருக்குது இல்லைங்களா, அது எப்படி அந்த மலரில் இருந்த தேனை உண்டு களி கொள்ளுதல் போல அப்படி லயித்து இருக்கும். அது மாதிரி குருவினுடைய திருவடிகளை அடைந்தோறும் அதில் இருக்கிற அந்த அருளானந்த பேச்சினை பெற்று இருமாத்து இருப்பாங்களாம். அதனாலதான் மலர்த்தாள் அப்படின்னு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. தலைமேல் வைத்து என்பது இந்நூலாசிரியர் தம் ஆசாரியராகிய திருஞான சம்பந்த பெருமான் திருவடி தீக்கை செய்ய தாம் பெற்றமையை குறித்தது. ஆசிரியருக்கு அத்திருவடி கண்ணே உள்ள பிரிய தொடர்ச்சியின் பெருமை தோன்ற இங்கனம் நின்றது. தலையில் வைத்து என்னாது தலைமேல் வைத்து என்றமையால் மறைமுடி கண்ணே பயங்கா நின்ற அச்செல்வ திருவடியின் சீர்மை தோன்றிற்று என்க. அதாவது சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமானுக்கு திருஞான சம்பந்த பெருமானின் மீது அளவிறந்த ஒரு குரு பக்தி. அதன் காரணமாக அவர் என் தலைமேல் வைத்து உரைத்தார் அப்படின்னு சொல்றாருங்க. அதான் பிரிய தொடர்ச்சியின் பெருமை தோன்ற இங்கனம் நின்றது என்று வருகிறது. அடுத்த வரி, உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேனை அன்பரெல்லாம் உண்ண ஒளிவில் ஒடுக்க நூல் ஓர்ந்து. உள்ளத்து உள்ளம் என்று பொருள். உள் குட்டலம் இந்த இடத்துல வந்து உள்ளம் என்றால் உள் எழும் போதம் என்று பொருள். அதாவது நமக்குள்ள எழுற அந்த தர்போதத்தை தான் வந்து இந்த இடத்துல உள்ளம் அப்படின்னு சொல்றாங்க. அழிவில் அப்படின்னா எல்லாருக்கும் பொருள் தெரியும். அடுக்கு என்பதற்கு செழிப்பு நிலை, மென்மேல் அடுக்கி வைப்பதுன்னு சொல்லுவாங்களா, அப்ப மென்மேலும் அப்படிங்கிறதுக்கு பேர் தான் அடுக்கு. தேன் என்றால் இந்த இடத்தில் சிவானந்த தேன் என்று பொருள். அன்பர் என்பவருக்கு இறைவன் மீது அன்பு பூண்டோர் என்பது பொருள். எலாம் என்றால் எல்லோரும். உண்ண என்பது உட்கொள்ள. அப்போ ஓர்ந்து உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேனை அன்பரெல்லாம் உண்ண ஒளிவில் ஒடுக்க நூல் உரைத்தான். அதுல ஓர்ந்துங்கிறது ஓர்தல், அதாவது ஆராய்ந்து அறிதல் என்று பொருள்படுகிறது. அத்திருவடியின் அருட்துணையால் தத்துவங்கள் அனைத்தும் சடம் என்று ஓர்ந்து உணர்ந்து அவற்றை கடந்து தற்காட்சியோடு திருவருட்காட்சியும் செய்து அங்கனம் வாதனையான் அசைந்தெழும் போதம் தோற்றாது அதனை அத்திருவருள் ஒளியின் அடக்கி ஆண்டு மென்மேலும் எலான் என்ற சிவானந்த தேனை தாம் அனுபவம் செய்த பொருட்டு அச்சிவானந்த அனுபவ அந்தரங்கமெல்லாம் வெளிப்பட்டு விளங்க ஒளிவில் ஒடுக்கம் என்று ஓர் உபதேச முறையை உரைத்து அருளினார். அந்த குருவினுடைய திருவடி, அதன் திருவடியினுடைய அருட்துணையால தத்துவங்கள் அனைத்தையும் சடமென ஓர்ந்து உணர்ந்து, இந்த 36 தத்துவங்களையும் அது ஜடம், அது வந்து ஒரு உயிரற்றது அப்படிங்கிறத உணர்ந்து அதையெல்லாம் கடக்கணும். முதல்ல கடந்து தற்காட்சியோடு திருவருட்காட்சியும் செய்து தான் யார், அதாவது ஆன்ம தரிசனம். இதுதான்
தற்காட்சி அப்படிங்கிறது செய்து அங்கனம் வாதனையான் அசைந்திலும் போதம் தோற்றாது. அப்போ வரும்போது அங்க வருகிற எந்த ஒரு வாதனையாலும் துன்பத்தாலும் அசைந்தெழுகிற அந்த தர்போதம் வந்து தோற்றாது. அதனை அத்திருவருள் ஒளியின் அடக்கி ஆண்டு அப்படின்ற. அப்போ அங்க வந்து தற்காட்சியோடு திருவருட்காட்சியும் நடக்குது. ஆன்ம தரிசனம், அதுக்கு அடுத்து அருள் தரிசனம் நடக்குது. தத்துவ நிகிரகத்துக்கு அடுத்து ஆன்ம தரிசனம், அதுக்கு அடுத்து அருள் தரிசனம். இது எல்லாமே எதனால நடக்குதா அப்படின்னா அந்த திருவடியின் அருள் துணையால நடக்கிறது. அப்படி நடந்து சிவானந்த தேனை அப்படி நடந்து அவர் அடைந்த சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமான் அடைந்த அந்த சிவானந்த அனுபவத்தை அவர் செய்த மாதிரியே பக்குவர்கள் அனைவரும் அந்த சிவானந்த அந்தரங்கம் எல்லாம் வெளிப்பட்டு விளங்க அவர்களும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற பெருங்கருணையோடு ஒளிவில் ஒடுக்கம் என்ற ஒரு உபதேச முறையை உரைத்துள்ளார். அப்ப இந்த நூல் வந்து ஒரு உபதேச கலையை சார்ந்த நூல். இப்போ ஒவ்வொரு வார்த்தையா திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். உள்ளத்து அழிவில், உள்ளம் என்பது வாதனையான் உள் எழும் போதத்தை குறிக்கிறது. நமக்குள்ள எழுகிற தர்போதத்தை, தான் தனது அப்படிங்கிற அந்த அகங்காரத்தை வந்து குறிக்கிறது. அழிவு என்பது அப்போத நிகழ்ச்சி பின்னர் எக்காலத்தும் உட்புறம் என்னும் எவ்விடத்தும் தோற்ற நிகழ்ச்சியின்றி ஒடுங்கியவாறு குறித்து காண்க. இப்ப என்னன்னா அழிவுங்கிறது உள்ளம்னா என்னன்னு பார்த்துட்டோம். உள்ள எழுற அந்த போதம் தர்போதம். இந்த அழிவுங்கிறத என்ன சொல்றாங்க இங்கன்னா அந்த போத நிகழ்ச்சி அந்த தற்போதம் வந்து பின்னர் எக்காலத்தும் உட்புறம் என்னும் எவ்விடத்தும் தோற்ற நிகழ்ச்சி இன்றி, எந்த காலத்திலையும் எந்த இடத்திலையும் அந்த தற்போதம் நமக்கிட்ட தோன்றாம அது ஒடுங்கிறோம். இந்த ஒளிவில் ஒடுக்க நூல் படிக்கிறது மூலமாக, அதை உணர்ந்து கொள்றது மூலமாக அப்படிங்கிறது தான் உள்ளத்து அழிவில் அப்படின்னு சொல்றாங்க. அடுக்கும் அப்படி அந்த போதம் எல்லாம் அழியும் போது எந்த காலத்திலையும் அந்த போதம் தோன்றாது அப்படிங்கிற நிலை எந்த இடத்திலையும் வராதுங்கிறப்போ அததான் அடுக்கும் தேன்றாரு. அடுக்கும் தேன் என்பதில் அடுக்கும் என்பது சிறிதும் இடத்தானும் காலத்தானும் பிரிவு தோற்றாது தெரிந்து பன்முறை மென்மேலும் அடுக்கும் ஆனந்த தேன் என்று குறித்தது என்க. போத அசைவின் கண் தோற்றல் விடயானந்தம் ஆகலின் போத ஒளிவின் கண் தோற்றல் சிவானந்தம் என குறித்தற்கு உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேன் என குறித்தது என்க. அப்போ அந்த சிவானந்த தேன், அந்த சிவானந்த அனுபவம் எப்படி இருக்குதான்னா அடுக்கும் தேன் மாதிரி, அதாவது வந்துட்டே இருக்கான், ஓவர்ஃப்ளோயிங். சரிங்களா? அது இடத்தானும் காலத்தானும் பிரிவு தோற்றாது செறிந்து பன்முறை மென்மேலும் அடுக்கும். பன்முறை அந்த சிவானந்த அனுபவத்திலே அவர் இருப்போமாம் நம்ம. அதுதான் அடுக்கும் தேண்டர். இந்த ஆனந்தம், இந்த சிவானந்தம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா போத அசைவின் கண் தோற்றல் விடயானந்தம். இப்போ ஒரு விஷயம் நமக்கு வேணும், இந்த கருவி கரணங்களை உபயோகப்படுத்தி நம்ம ஒரு பொருளை வந்து அடைகிறோம்னு வச்சுக்கோங்க. அதன் மூலமாக உலகியல்ல ஏற்படுற ஆனந்தம் வந்து விடய ஆனந்தம் சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல போத ஒளிவின் கண் தோற்றல், அந்த இடத்துல அந்த அறிவு அந்த தர்போதம்ங்கிறதே இல்லாம ஒளிந்ததின் காரணமாக தோன்றதுனால இத சிவானந்தம் என குறித்தற்கு உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேன் அப்படின்னு சொல்றாரு. அன்பர், சரி, உள்ளத்து அழிவில் அடுக்கும் தேனே அன்பரெல்லாம் உண்ண. இங்க அன்பர் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அன்பரெல்லாம் உண்ண என்பதில் அன்பர் என்பது பொருள் புகழாதியை குறித்து பயில்வோரை நீக்கி சிவானந்தம் என்னால் அடைவோம் என்று இடைவிடாது அதனையே விரும்பி பயில்வோரை குறித்தது. இவங்களுக்கு வந்து வேற எந்த நினைப்புமே இருக்காதான். என்னைக்கு வந்து நம்ம அந்த சுத்த சிவ அனுபவத்தை அடைவோம், இறைவன் வந்து எப்போ நம்மளை ஆட்கொள்வாரு, அது எந்த நாள்ல அது நிகழும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பற்றி மட்டுமே இருப்பாங்களாம். அவங்களுக்கு இங்க உள்ள பொருளோ புகழோ எதுவுமே வந்து அவங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அப்படிப்பட்டவங்களை தான் அன்பர் அப்படின்னு சொல்றாங்க. அன்பர் எலாம், சரி, அன்பர் ஓகே, இது என்ன எலாம் அப்படின்னா எலாம் என்பது சரியையாதி கண்ம மார்க்கங்களை கூறும் பிற நூல்கள் எல்லாம் பருவ நோக்காது சாதி சமயாச்சார விகற்பங்களை நோக்கி சிலரை நீக்கியும் சிலரை நிறுவியும் அதிகரித்தல் போல் அல்லாது அச்சாதி சமயாதிகளில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் யாரேனும் பருவத்தராயன், அதாவது பக்குவத்தார் அப்படி இருந்தாங்கன்னா இந்நூற்கு உரியவர் என குறித்தது. இப்ப என்னன்னா சரியை மார்க்கங்கள் இருக்கும்.
சில நூல்கள் எல்லாம் வந்து இந்த ஒளிவில் ஒடுக்க நூலுமே அப்படிதான் மறைச்சு வச்சிருந்தாங்க. இது ஒரு குறிப்பிட்ட மரபை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான், அந்த சமயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்லி ஒளித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு நூல் தான். ஆனா நம்மளுடைய திரு பிரகாச வள்ளல் பெருமான் மிக பெரும் ஒரு வெற்றி கொண்டு அந்த காலத்துல, அதாவது 1800கள்ல பாருங்க, அவங்க கிட்ட போய் பேசுறது எவ்வளவு கடினமான விஷயம். அந்த ஆதீனங்கள் கூட எல்லாம் போய் பேசி இது எல்லா மக்களுக்கும் உள்ளிய நூல் அப்படிங்கறத அவங்களுக்கு எடுத்து கூறி விளக்கி புரிய வச்சு இந்த நூலை நமக்காக எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். எல்லா ஜாதி சமய விகற்பங்களை எல்லாம் நோக்காது, சரிங்களா? பருவ நோக்கி அப்படின்னா, பருவம் அப்படின்னா பக்குவம் அப்படின்னு பொருள். அப்போ பக்குவத்தார் அனைவருக்கும் உரிய ஒரு நூல். சில இடங்கள்ல வந்து இப்போ மத நூல்கள் எல்லாம் இந்த மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் இந்த நூலை படிக்கணும், மற்ற யாரும் படிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான கோட்பாடுகள் எல்லாம் இருக்கு. ஆனா அச்சாதி சமயாதிகளில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் யாரேனும், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தோர் யாரா இருந்தாலும் சரி, அவங்க பக்குவ ஆன்மாக்களாக இருந்தால் அவர்கள்தான் இந்த நூலுக்கு உரியவர்கள் என்பதால எல்லாம் எல்லோருக்குமான ஒரு நூல், அன்பர் எல்லோருக்குமான ஒரு நூல். என்னால் சிவானந்தம் அடைவோம் அடைவோம் என்று இருக்கிற அனைத்து பக்குவத்தினருக்கும், ஜாதி சமய விகற்பங்களை எல்லாத்தையும் தாண்டி அனைவருக்குமான ஒரு நூல் இது. அன்பர் எல்லாம் உண்ண, இந்த உண்ண என்பதில் உண்ணலில் பசி நீங்கள் போல் ஆனந்த அனுபவத்தில் பசுத்துவம் நீங்கள் என்க. எப்படி வந்து நமக்கு பசிங்கிற ஒரு பிணி ஏற்படும் போது மிகவும் உடலும் மனமும் அனைத்து தத்துவங்களும் சோர்ந்து விடும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல பெருமானார் சொல்வாரு, எப்படி வந்து உண்மையான ஒரு பசின்னு ஏற்பட்டுச்சுன்னா எல்லா தத்துவங்களும் வந்து குலைந்து போகிறது, நடுங்குது அப்படின்லாம் விவரிச்சிருப்பார். ஒரு உணவு கிடைத்த உடனே அந்த பசி நீங்கி எப்படி அந்த ஜீவன் மகிழ்கிறது இல்லையா? அது போல ஆனந்தா அனுபவத்தில் பசுத்துவம் நீங்கள் என்க. இந்த உண்டு பசி நீங்கி எப்படி ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதோ அதே போல இந்த நூல் நமக்கு என்ன தரும் அப்படின்னா பசுத்துவத்தை நம்மிடமிருந்து நீக்கும். பசு என்றால் உங்களுக்கு தெரியும், பசுத்துவம்னா பாசங்களால கட்டுண்டு இருக்கின்ற ஆன்மா, அதுதான் பசு ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆணவம் கண்மம் மாயை போன்ற பாசங்களால் கட்டுண்டு இருக்கிற அந்த ஆன்மாதான் வந்து பசு ஜீவன். அந்த பசுத்துவம் நீங்குகிறதாம். அந்த ஆணவம் கண்மம் மாயை போன்ற பாசங்கள்லாம் வந்து நம்ம விடுபடுறோம். எப்போ? இந்த நூல் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு விடுதலையை தருகிறது, தந்து ஆனந்தா அனுபவத்தில் நம்மளை திளைக்க செய்கிறது. அப்போ எப்படி வந்து பசியோடு இருந்த ஒரு ஜீவனுக்கு உணவு கிடைத்தவுடனே ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் ஏற்படுமோ, அது போல இந்த நூல் நமக்கு கிடைத்ததின் மூலமாக நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் கண்மமாயை போன்ற பசுத்துவங்கள் எல்லாம் நீங்கி ஆனந்தா அனுபவத்தில் நாம திளைப்போம். அதனாலதான் இங்க அன்பரெல்லாம் உண்ண அப்படிங்கிற ஒரு வார்த்தைய போட்டிருக்காங்க. ஒளிவில் ஒடுக்க நூல் உரைத்தான். உரைத்தான் என்பது ஒருவர் மதிநுட்பத்தால் தாம் கண்டறிந்த மாற்றுயர்ந்த பொன்னின் தன்மையை பிறரும் அறிந்து பயன் கோடற்கு கட்டளை கல்லின் உரைத்து காட்டல். அதாவது இப்போ பொன் செய்யறவங்க, சரிங்களா, நகை செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கல் வச்சிருப்பாங்க, உரைச்சு காமிப்பாங்க, இது உண்மையான தங்கம் தானா அப்படின்னு சோதிக்கிறதுக்காக அந்த கல்லுல உரைச்சு காமிப்பாங்க. அது பேர் தான் கட்டளை கல், சரிங்களா? அப்படி உரைத்து காமிக்கிறாங்க இல்லையா அவர்களுடைய மதிநுட்பத்தால். அது போல இந்த நூல் உண்மை ஞானத்தை நமக்கு எடுத்து கூறுகிறது. அதனாலதான் இங்க ஒளிவில் ஒடுக்க நூல் உரைத்தான் அப்படின்னு சொல்றாரு. அதோடு கூட இது சுருதி குரு அனுபவத்தால் தாம் அனுபவித்து அறிந்த சிவானந்த பேற்றின் தன்மையை பக்குவரும் அறிந்து பயன் கொள்ளும் பொருட்டு நூற்கண் உரைத்து காட்டினார் என்று குறித்தது என்க. இந்த நூல்ல எப்படி வந்து சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமான் வந்து உரைத்து காட்டியிருக்கிறார், அந்த மாச்சரியாத பொண்ணு, சரிங்களா, அந்த தங்கத்தை எப்படி உரசி வந்து இதுதான் உண்மையான தங்கம் அப்படின்னு சொல்றாங்களோ அது போல அவருக்கு இருக்கிற சுருதி குரு அனுபவத்தால், சுருதி என்றால் நூல், நூல், சரிங்களா, சுருதி என்றால் நூல், அவர் இதுவரைக்கும் படித்த அனைத்து நூல்களினுடைய அறிவு. குரு என்றால் அவருடைய குரு ஆகிய திருஞான சம்பந்த பெருமான் அவருக்கு கூறிய, அவருக்கு உணர்த்திய அனைத்து ஞானங்கள், அதோடு சேர்ந்து அவருடைய அனுபவம், அவருடைய அனுபவத்தால இந்த மூன்று சேர்ந்து அவர் அனுபவித்து அறிந்த அந்த சிவானந்த பேச்சை தம்மை
தன்மையை பக்குவரும் அறிந்து பயன் கொள்ளும் பொருட்டு நூற்கண் உரைத்து காட்டினார். இந்த 3 நாளையும் அவர் என்ன அனுபவம் அடைந்தாரோ அது எல்லாத்தையும் இந்த ஒளிவில் ஒழுக்கம்ங்கிற நூல்ல அவர் நமக்கு உரைத்து காட்டுகிறார். இதுதான் உண்மை ஞானம் அப்படின்னு உரைத்து காட்டுறார் அப்படின்னு பொருள்படுது. அடுத்து ஒளிவில் ஒடுக்க நூல் ஓர்ந்து. ஓர்ந்துங்கிற அந்த வார்த்தை, ஓர்ந்துனா ஏற்கனவே பார்த்தோம், ஓர்த்தல் அதாவது ஆராய்ந்து அறிதல். இதற்கு இன்னும் சில பொருள் பார்க்கணும்னா தெளிதல், அதாவது தெளிவு பெறுதல், நல்லறிவு, சிறந்த அறிவு பெறுதல். இதுக்கு பேர் தான் ஓர்ந்து அப்படின்னு பொருள். ஆகலின் இவ்விடம் ஓர்ந்து என்பது இந்நூல் கற்றோருக்கு கருமம் குறைந்து ஞானம் மேலிடுதல் உண்மை என குறித்தது. அதாவது இந்த நூலை படிக்கிறவங்களுக்கு கருமம் குறைந்து ஞானம் மேலிடுமா. கர்மம் என்றால் செயல், சரிங்களா? எப்பவுமே ஒரு செயல் செய்து 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 கர்ம யோகத்திலேயே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கர்மமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற அதெல்லாம் குறைந்து அவர்களுக்குள்ள ஞானம் அதிகரித்து கொண்டே இருக்குமா. ஞானம் மேலிடும் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் அவருடைய பாயிர விருத்தி உரையில சொல்றார். அடுத்து இந்நூலின் மூலம் அறிய இருப்பவை. இன்னும் நம்ம இது வரைக்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் ரொம்ப தெளிவா விளக்கமா அவர் சொல்லியிருப்பாரு. அதை நம்ம ஆடியோ சீரீஸா பார்த்திருக்கோம். அடுத்து இறுதியா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சுருக்கம் கொடுக்குறாரு. இந்த நூல் இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் சொல்ல போகுது அப்படிங்கறத திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்நூல் சரியை நூல், கிரியை நூல், யோக நூல் என்னும் 3 நூலினும் தலை சிறந்த ஞான நூல் என்று குறித்தது என்க. சரியை நூலோ கிரியை நூலோ யோக நூல் இல்ல, இது ஒரு ஞான நூல் அப்படின்றார். தத்துவங்கள் 36ஐயும் அவற்றை பகுத்தறிதல் வகையையும் உணர்த்துகிறது. 36 தத்துவங்கள்னா என்ன, அதை எப்படி நீங்க பகுத்து அறியணும், அதை எப்படி நீங்க கடக்கணுங்கிற வரைக்கும் இந்த நூல் நமக்கு சொல்ல போகுது. ஆன்ம தத்துவத்தின் வன்மையும், வித்யா தத்துவத்தின் பெருமையும், நாத தத்துவத்தின் பெருமையும் கூறுகிறது. நம்ம 36 தத்துவங்கள் பத்தி பார்க்க போறோம். சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் எல்லாம் வரும். அதனுடைய பெருமை என்ன, அதனுடைய வளமை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த நூல் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதோடு ஆசிரியத்தன்மை, சீடத்தன்மை, பதித்தன்மை, பசுத்தன்மை, பாசத்தன்மை, உபதேசத்தன்மை, பக்குவத்தன்மை. அதாவது ஒரு ஆசிரியர்னா எப்படி இருக்கணும், ஒரு சீடர்னா எப்படி இருக்கணும், பதி என்பது இறைவன், இறைவன் எப்படிப்பட்டவர், பசு என்கிற இந்த ஜீவர்களுடைய தன்மை எப்படிப்பட்டது, பாசமாகி அந்த ஆணவம் கண்மமாய் அந்த மலங்களுடைய தன்மை எப்படிப்பட்டது, உபதேசத்தன்மைனா குரு சீடர்களுக்கு உபதேசிக்கிற முறை எப்படி இருக்கும், உபதேச கலையாகிய நூல் இது, அதோட எப்படி உபதேசிக்கணும், அவங்க எப்படிப்பட்ட பக்குவத்தினரா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அறிந்து அந்த உபதேசம் இருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் பக்குவத்தன்மைங்கிறதுல வருது. அது போல யோக நிவர்த்தி, கிரியை நிவர்த்தி, சரியை நிவர்த்தி, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த 10 அதிகாரங்கள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தோம். யோக கலற்றி, கிரியை கலற்றி, சரியை கலற்றி. எப்படி இப்போ ஒருத்தவங்க யோகத்துல இருக்காங்கன்னா அதுல இருந்து எப்படி அவங்க ஞானத்துக்கு வர்றது, கிரியையில இருந்தாங்கன்னா அந்த கிரியையை கடந்து நிவர்த்தி செய்து எப்படி மேல்நிலைக்கு செல்வது, சரியையில இருந்து நிவர்த்தி செய்து வர்றது, அதை பத்தி எல்லாம் விளக்கும். அதோடு விரத்தி விளக்கம், துறவுத்தன்மை. விரத்தி என்றாலும் துறவு என்றாலும் ஒரே பொருள் தான் படும், இருப்பினும் அதிலும் சிறு வேறுபாடுகள் இருக்கிறது. அதை தொடர்ந்து வர்ற அந்த அதிகாரங்கள் வரும்போது பார்க்கலாம். அதோட அருள் அவத்தை தன்மை, வாதனை மாண்டார் தன்மை, நிலை இயல்பு. வாதனை மாண்டார் தன்மைனா இல்லறத்திலேயே இருந்துகிட்டு எப்படி ஒருத்தவங்க இறை நிலையை அடைவது அப்படின்னும், அருள் அவத்தை தன்மைனா திருவருள் நம்மளோட காரியப்படும் போது என்னென்ன மாதிரியான தன்மையில நம்ம இருப்போம் அப்படிங்கிறது. அடுத்த நிலை இயல்புங்கிறது, சரி இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், புரியுறோம், ஆனாலும் ஜானேர மொளை இறங்கின மாதிரி மறுபடியும் அந்த உலகியலுக்குள்ளேயே, மாயைக்குள்ளேயே, தத்துவங்களுக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிறோமே, அதுல இருந்து எப்படி வெளிவர்றது அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் இறுதி அதிகாரமான நிலை இயல்புல சொல்றாங்க. அதே மாதிரி இந்த 15ஐயும் சீர்பெற கூறுகிறது இந்நூல். அதோடு கூட ஆன்ம தரிசனம், அருள் தரிசனம், பறை தரிசனம், பரயோகம், பரயோக நீக்கம், போத ஒளிவு, இன்பப்பேறு என்னும் 7 வகை நிலைகளையும் அறிவிக்கிறது. ஒரு ஆன்மாவுக்கு இந்த மாதிரியான ஒரு 7 நிலைகளின் மூலமாக தான் அந்த ஆனந்த பேரு, இறைவனோட லயிக்கிற அந்த இன்ப பேரு நடக்கும் அப்படிங்கிறத வரிசை கிரமமாக திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்து கூறுகிறார். ஆன்ம தரிசனம், அருள் தரிசனம், அதுக்கடுத்து பறை தரிசனம், அது அருளையும் கடந்த நிலை, சரிங்களா? அடுத்து பரயோகம், அந்த பறையில இருக்கும்போது எப்படி இருக்கும், அடுத்தது அதையும் நீங்கி
பரயோக நீக்கத்துல எப்படி இருக்கும், போத ஒளிவு அந்த இடம் வரும்போதுதான் முழுமையாக நமக்கு தற்போதம் ஒளியும். அடுத்து இன்பப் பேரு, இறைவனோடு இரண்டரை கலக்கிற அந்த பேரின்ப பெருவாழ்வு நிலை என்னும் 7 வகை நிலைகளையும் அறிவிக்கிறது. ஆக இந்த ஒளிவுளொடுக்க பாயிர விருத்தி மிகவும் அருமையான ஒரு உரை நமது அருள்குருவான வள்ளல் பெருமானாரா வழங்கப்பட்டிருக்கிறது. இத படிக்கும்போது இந்த நூல் நமக்கு என்னெல்லாம் சொல்ல வருது, இந்த நூலினுடைய ஆசிரியருடைய பெருமை என்ன, இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த நூலை நம்மை முழுவதுமாக படிக்க வைத்து நம்மளுடைய தற்போதமும் ஒளிந்து நாமும் இன்ப பேச்சினை அனுபவிப்பதற்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி. குருவே சரணம், குருவே துணை. திருவருள் பிரகாச வள்ளல் பெருமான் தெய்வீக திருவடிகளை போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் தெய்வீக திருவடிகளை போற்றி போற்றி. சீர்காழி கண்ணுடைய வள்ளல் பெருமான் தெய்வீக திருவடிகளை போற்றி போற்றி. திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் தெய்வீக திருவடிகளை போற்றி போற்றி. திருவடி ஞானம் சிவமாக்கவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மீட்குமே, திருவடி ஞானம் சித்து முக்தியே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லாம் செயல்கூடும் எண்ணான எம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாழையே, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.